அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சந்திர கிரகணம். கிரகணம் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த நேரமாக கருதப்படுது. இந்த சமயத்தில் தீய சக்திகளுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கும் சொல்லப்படுது. அதனால தான் இறை சக்திகள் தங்களை புதுப்பித்துக்கிறதுக்காக அதிக அளவிலான ஒரு ஆற்றல்களை வெளிவிடக்கூடிய ஒரு காலமாக ஆன்றோர்கள் சொல்கிறாங்க. இதெல்லாம் சாதாரண மனுஷங்களால் கண்டிப்பாக தாங்கிக்க முடியாது. அதனால தான் கோவில்களுடைய அந்த நடைகள் கூட சாத்தப்படுது. அந்த தீய சக்திகளால் நமக்கு எந்த பாதிப்புகளும் இருக்கக்கூடாது, குடும்பத்துக்கு எதுவும் வரக்கூடாது அப்படின்னு நம்முடைய வீட்டில் இந்த கிரகணம் முடிஞ்ச உடனே நம்ம மறக்காமல் செய்யக்கூடிய ஒரு 3 விஷயங்கள், ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயங்கள். இந்த விஷயங்களை நம்ம பண்ணாலே போதும், கண்டிப்பாக நம்ம குடும்பத்துக்கு நல்ல விதமான ஒரு பலவித நன்மைகள் நிச்சயம் நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். பொதுவாகவே கிரகணம் அப்படின்னாலே இந்து மதத்தில் மிக முக்கியமான ஒரு காலமாக கருதப்படுது. சூரிய கிரகணம் இல்லாட்டி சந்திர கிரகணம், இது ஒரு வருஷத்துக்கு 4 இல்லாட்டி ஒரு 5 கிரகணம் நமக்கு வருது. கிரகணம்ங்கிறது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு வானியல் மாற்றம். அப்படி நம்ம சொன்னாலுமே அறிவியல் ரீதியாக மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாக இதற்கு நிறைய முக்கியத்துவம் இருக்குங்க. இந்த கிரகண காலத்தில் நடக்கக்கூடிய இயற்கையான மாற்றங்கள் உலக உயிர்களில் குறிப்பாக மனுஷங்க கிட்ட கொஞ்சம் சில குறிப்பிட்ட மாற்றங்கள் ஏற்படுவதாக அறிவியலே சொல்லுதுங்க. அதனால் இந்த கிரகண நேரம்ங்கிறது பெரும்பாலும் தீய விளைவுகளை தான் ஏற்படுத்தும். அதனால தான் சில செய்யக்கூடாத விஷயங்கள், நம்முடைய சில கட்டுப்பாட்டுகளை நம்முடைய முன்னோர்கள் காலம் தொட்டே நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். சிலருக்கு இதில் நம்பிக்கைகள் இல்லை. ஆனாலுமே சயின்ஸும் சரி ஆன்மீகமும் சரி இந்தந்த நேரத்தில் இந்த விஷயங்கள் நம்ம செய்யக்கூடாது, இல்லாட்டி நம்ம உடம்புல நிறைய பாதிப்புகள் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நமக்கு இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த கிரகணம் நேரம் நமக்கு எப்போ கரெக்டாக வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ராத்திரி 9:57 மணிக்கு துவங்குற அந்த கிரகண நேரம் அதிகாலை நேரம் 1:37 மணி வரைக்கும் இருக்குது. இது முழு சந்திர கிரகணமாக நமக்கு இருக்குது. அதனால் தாராளமாக நம்முடைய வீட்டோட மொட்டை மாடி பால்கனி இதில் வெறும் கண்ணாலே பார்க்க முடியும். வழக்கமாக இந்த கிரகண நேரத்தில் எல்லா கோவில்களுமே நடை சாத்தப்பட்டிருக்கும். இந்த சந்திர கிரகணமானது நமக்கு நைட்டு இன்னைக்கு நடக்கிறதுனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல முக்கியமான கோவில்கள், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், அது மாதிரி நிறைய கோவில்கள் இன்றைக்கி பகலில் 1 மணிலேருந்தே எல்லா கோவிலுமே நடை சாத்திடுறாங்க. திருப்பி 8ஆம் தேதி அதிகாலையில் இந்த கிரகண சாந்தி பூஜையை ஒன்று பண்ணுவாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்முடைய பக்தர்களுக்கு தான் சாமி தரிசனம் செய்வதற்கு அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்னு அவங்க நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அதனால தான் இந்த கிரகண நேரத்தில் ஒரு கோவில் நடையே சாத்துறாங்கன்னா அப்போ அந்த கிரகணமானது ஒரு எவ்வளோ அளவுக்கு உச்சமாக இருக்கும். இது உங்களை பயமுறுத்துறதுக்காகவோ சொல்கிறதுக்கு கிடையாது. நம்ம குடும்பத்தை நம்ம தற்காப்பு பண்ணிக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள், எளிமையான விஷயங்கள் நம்ம பண்ணாலே போதுங்க. அப்படி இந்த கிரகணம் முடித்ததுக்கப்புறமேட்டு நம்ம செய்யக்கூடிய சில முக்கியமான ஒரு 3 விஷயங்கள் மட்டும் இந்த பதிவில் இப்போ தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த கிரகண நேரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பர்டிகுலர் டைமில் யாருமே உணவுகள் நம்ம சாப்பிடக்கூடாது. ஏன்னா ஒரு சயின்டிஃபிக்காக நம்ம அந்த டைமில் உணவு உட்கொண்டோன்னா நமக்கு அந்த ஜீரண சக்தியானது பலவீனமாகி நிறைய பேருக்கு டிசீஸ் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் கிரகணம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு தான் சாப்பிடணும். அது மாதிரி கிரகண காலத்தில் இப்போ நமக்கு நைட்டு நேரங்கிறதுனால நம்ம பிஃபோராக கூட, அதாவது முன்னாடியே ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடிக்குள்ளே உங்களுடைய ராத்திரி சாப்பாட்டை நீங்கள் முடிச்சுறதுங்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த கிரகண நேரத்தில் எல்லா இந்த சாப்பாடு, உணவு, தண்ணீர் நம்ம வீட்டில் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, இதில் நீங்கள் துளசி இலைகள் இல்லாட்டி அருகம்புல் இலை நம்ம போட்டு வைக்கிறது. அதே மாதிரி தர்பை உங்ககிட்ட கிடச்சது அப்படின்னா தாராளமாக தர்பை நீங்கள் போட்டு வைக்கலாம். இந்த 3ல் ஏதாவது ஒரு இலை நமக்கு கிடச்சா கூட, ஒரு புல் கிடச்சா கூட நீங்கள் இன்றைக்கி அதில் போட்டு வைக்கிறது. ஏன்னா இந்த உணவுப் பொருட்களில் எந்தவித பாதிப்புகள் ஆகாமல் இருக்கிறதுக்கு அப்படி தான் ஐதீகங்கள் நமக்கு சொல்லப்படுது. அதனால் இது மாதிரியான எளிமையான விஷயங்கள் நம்ம செஞ்சாலே போதுங்க. குறிப்பாக இப்போ கர்ப்பிணி பெண்களுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும், இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு.
கர்ப்பிணி பெண்கள் உங்கள் வீட்டில் ஒரு ரூமில் உங்களுக்கு தெரிந்த சுவாமி ஸ்லோகங்கள், என்ன ஸ்லோகங்கள் வேணாலும், இல்லாட்டி ஒருவரி மந்திரம், ஓம் நம சிவாய, ஓம் கிருஷ்ணாய நமக, அப்படி என்ன சுவாமி அம்பாளாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஸ்லோகங்கள் நம்ம சொல்கிறதன் மூலமாக அப்படி சொல்ல சொல்ல நம்ம வயிற்றில் வளரக்கூடிய அந்த குழந்தையானது நல்ல ஆரோக்கியத்தோட கூட பிறக்கும். அதே மாதிரி நல்ல பக்தி, நல்ல ஒழுக்கம், அப்படிப்பட்ட குழந்தைகள் நிச்சயமாக வளருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. ஏன்னா அந்த கிரகணத்துடைய அந்த ஒளிப்பட்டு அந்த கதிர்வீச்சுகள் வயிற்றில் இருக்கக்கூடிய சிசுவை பாதிக்காமல் இருக்கிறதுக்காக தான் வெளியில் போகக்கூடாது, நம்ம ரூம்குள்ளே இருக்கணும், நம்ம அந்த அறையை விட்டு வெளியிலே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் இப்போ கர்ப்பமாக இருக்கிறவங்க இந்த பதிவை பார்க்குறவங்க கண்டிப்பாக வெளியில் எங்கேயுமே போகாமல் இது மாதிரி உணவை நம்ம சீக்கிரமாக சாப்பிட்டு நம்ம சில மந்திரங்கள் நம்ம இப்படி சொல்வதன் மூலமாக கண்டிப்பாக எந்தவித பாதிப்பும் ஏற்படாது, எந்தவித பயங்கள் எதுவுமே பண்ண வேணாங்க. சாதாரணமாக நம்ம ஒரு வரி மந்திரங்கள் இது மாதிரி நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு இறை நாமம் சொன்னாலே நமக்கு நல்ல பலன் கொடுக்கும். அதுவும் இந்த கிரகண நேரத்தில் ஒரு வரி மந்திரம் நம்ம ஒரு தடவை சொன்னிங்கன்னா 1000 மடங்கு பலன் நிச்சயமாக கிடைக்குங்கிற ஐதீகம் இருக்குது. அதனால் இந்த நேரத்தில் உங்களால் எவ்வளவு ஸ்லோகம் சொல்ல முடியும், எவ்வளவு இறை நாமங்களை சொல்ல முடியுமோ அவ்வளோக்களவு புண்ணியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த கிரகணம் பிடிக்கக்கூடிய அந்த முக்கியமான நட்சத்திரங்கள் ராசி இருக்குது பார்த்தீங்களா. நமக்கு கிரகணம் பிடிக்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிரகணம் பிடிக்கும் நட்சத்திரம் சதயம், முடியக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி, கிரகணம் நிகழக்கூடிய ராசி கும்பராசி. அதனால் நம்ம யாரெல்லாம் சாந்தி பண்ணிக்கணும், பரிகாரங்கள் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்பராசிக்காரவங்க நட்சத்திரம் சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, புனர்பூசம், விசாகம். ராசிகளில் மிதுனம், கடகம், துலாம், விருச்சிகம், கும்பம், மீனம், இவங்க எல்லாருமே நமக்கு இன்றைக்கி இந்த கிரகணம் முடித்ததுக்கப்புறமேட்டு அந்த சாந்தி, அந்த நிவர்த்திகளை, அந்த தோஷ நிவர்த்திகளை நம்ம முறையாக கடைப்பிடிச்சு நம்ம செஞ்சோன்னா எந்தவித தோஷ பாதிப்புகள் நமக்கு எதுவுமே வராதுங்க. இந்த சந்திர கிரகணம் முடித்ததுக்கப்புறமேட்டு செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள், நம்ம இன்றைக்கி ராத்திரியில் வந்திருக்கிறதுனால நிறைய பேர் அப்படி நைட்டு படுத்து தூங்கிடுவோம். காலையில் அதாவது செப்டம்பர் 8ஆம் தேதி காலையில் ஏந்திரிச்சோன்னு ஃபஸ்ட்டு வேலையாக கல்லுப்பு, மஞ்சள், வேப்பிலை, இது மூணுமே கலந்த நீரால் நம்ம குளிக்கணும். அடுத்ததாக இந்த கல்லுப்பு, மஞ்சள் கலந்த அந்த தண்ணியால் வீடு, பூஜை அறை இது எல்லாமே சுத்தப்படுத்தி நம்ம வீட்டுக்கு வாசல் தெளிப்போம் பார்த்திங்களா, அந்த கல்லுப்பு, மஞ்சள் கலந்த தண்ணியாராலே கொஞ்சம் நீங்கள் ஐதீகத்துக்கு வீடு வாசல் எல்லாமே நீங்கள் தெளித்து விட்டுருங்க. வீட்டில் சாமி படத்தை மஞ்சள் கலந்த நீரால் நம்ம ஃபுல்லாக சுத்தமாக தொடச்சிட்டு தீர்த்தம் உங்ககிட்ட இருக்குன்னா அப்படியே நீங்கள் பூஜையில் தெளித்து விட்டுடலாம். அப்படி இல்லை பக்கத்தில் கோவில் இருக்குன்னா கோவிலிருந்து தாராளமாக கொஞ்சம் தீர்த்தம் வாங்கிட்டு வீடு, பூஜை அறை நம்ம எல்லா இடமும் தெளித்து விட்டுடலாம். இப்படி வீட்டை எல்லாம் நம்ம புனிதமாக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு சுவாமிக்கு நம்ம தீபம் ஏற்றிட்டு ஏதாவது எளிமையான நெய்வேத்தியம் வச்சு நம்ம சுவாமி வழிபட்டாலே போதும். இப்போ உங்கள் வீட்டில் சாமி சிலை இருக்குது, வேல் இருக்குது, நிறைய பேர் முருகனுடைய வேல்லாம் வச்சுருப்போம் பார்த்திங்களா, அப்படி சிலை, வேல் இது மாதிரிலாம் இருக்குங்கிறவங்க அந்த வேலுக்கும் சிலைக்கும் பால், சந்தனம், மஞ்சள், நீர், தேன் இது மாதிரியான பொருட்களில் அபிஷேகம் பண்ணணும். அப்படி சாமிக்கு படைச்ச நெய்வேத்தியத்தை முதல்ல மற்றவங்க எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். மிக முக்கியமான விஷயம், இந்த கிரகணம் முடித்ததுக்கப்புறமேட்டு நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்கள் ரொம்ப ரொம்ப விசேஷ பலன்கள் கண்டிப்பாக கொடுக்கும். அதுவும் கிரகணம் அப்படின்னாலே சந்திர கிரகணம்னாலே வெள்ளை நிற பொருட்கள் தான். பால், அரிசி, தானியங்கள் இது மாதிரியான பொருட்கள் தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அப்படி பெரிய அளவில் செய்ய முடியாட்டி கூட யாருக்காச்சும் ஒரு 2 பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணலாம். பெரிய அளவில் செய்ய முடியாட்டி கூட ஒரே ஒரு கைப்பிடி பச்சரிசி இல்லாட்டி உங்கள் சமைக்கிற அரிசி கூட எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அந்த ஒரு பிடி அரிசியை எடுத்து 1க்கு 2 நம்ம உடச்சிட்டு நம்ம காக்காக்கோ, குருவிக்கோ, மொட்டை மாடியில் யாருக்கு அந்த உயிரினங்களுக்கு நீங்கள் பறவைகளுக்கு தானமாக கொடுக்கறதுங்கிறது அவ்வளோ ஒரு மிகப்பெரிய புண்ணிய பலன்கள் நம்ம குடும்பத்துக்கு வருங்க. அதனால் நிச்சயமாக கிரகணம் முடிச்சுட்டு இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்ய தவறாதீங்க. நம்ம குடும்பத்துக்கு என்றைக்குமே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணுறது நல்லது மட்டுமே தான் நடக்கும். இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.